அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டஸ் தி EOS-09 சேட்டலைட் யூஸ் ஃபார் இமேஜரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ EOS-09 அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரைசாட் 1B அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட் லான்ச், இஸ்ரோவோட நெக்ஸ்ட் லான்ச்சா இதுதான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா PSLV C60 வரைக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். C60 தான் நமக்கு ஸ்பேடெக்ஸ் மிஷன். ஓகேவா? ஸ்பேடெக்ஸ் மிஷனா இருந்துச்சு. டிசம்பர் 30, 2024ல அனுப்பியிருப்போம். ஸோ PSLV C61 அப்படிங்கிறது இந்த ரைசாட் 1Bயோட லான்ச்சா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிசாரோட லான்ச்சும் இருக்க போகுது. GSLV Mark 2ல இருந்து. சரியா? ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகுது. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாமே இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு சிஸ்டமும் எங்க இருந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ S-400 அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதற்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது, ஆகாஷ் அப்படிங்கிற இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் DRDO-னால உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியா அப்படிங்கிறது கரெக்ட். இங்கே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் S-400, அதுவும் கரெக்ட் தான். ஸ்பைடர், பராக் அப்படிங்கிற இந்த 2 டிஃபென்ஸ் சிஸ்டமுமே நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who has been appointed as the 33rd chairperson of UPSC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சியை வந்து வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூபிஎஸ்சியோட சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அஜய் குமார் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 years இருப்பாரு, ஆர் எல்ஸ் 65 years ஆஃப் ஏஜ், 65 வயசு வரைக்கும் இருப்பார், விச் எவர் இஸ் ஏர்லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது, விச் கண்ட்ரி வில் ஹாஸ்ட் த வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025? ஸோ அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுதுன்னா டோக்கியோவில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டோக்கியோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். சரிங்களா? லாஸ்டா, த கனேடியன் பிரைம் மினிஸ்டர் பிலாங்ஸ் டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கனேடியன் பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் வின் பண்ணியிருக்காரு, மார்க் கார்னி அப்படிங்கிறவர். ஓகேங்களா? மார்க் கார்னி. ஸோ இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேங்களா? இதே மாதிரி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 47th பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவர் வந்து ரிபப்ளிக்கன் பார்ட்டி. ரிபப்ளிக்கன் பார்ட்டி அதோட சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட்னு வரும். சரிங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.